உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். We need to take appropriate action. அலுவலக விஷயங்களை விவாதிக்க இது சரியான நேரம் அல்ல. This is not the appropriate time to discuss office matters. இந்த உடை விழாவிற்கு ஏற்றதாக இல்லை. This dress doesn't seem appropriate for the function. இது சரியான தண்டனை. It is an appropriate punishment. Appropriate அப்படின்ற adjectiveக்கு உரிய இல்லனா சரியான இல்லனா ஏற்ற அப்படின்றது அர்த்தம். ஆனா இந்த appropriate அப்படின்ற வேர்ட் ஒரு verb, அதாவது வினை சொல்லா வரும்போது அதுக்கு to steal, அதாவது திருடுவது அப்படின்னு அர்த்தம். இதுக்கான எக்ஸாம்பிள், the officer appropriated government funds. அந்த அதிகாரி அரசு நிதியை திருடினார். என் மோட்டார் சைக்கிளில் பின்னாடி உட்காரும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பக்கமும் கால் போட்டு உட்காருங்க, ஒரே பக்கமாக கால் போட்டு உட்காராதீங்க. இதை இங்கிலீஷில், while climbing onto the back of my motorcycle, please remember to sit astride. Don't sit side saddle. Sit astride அப்படின்னா 2 பக்கமும் கால் போட்டு உட்காருதல் அப்படின்னு அர்த்தம். Sit side saddle அப்படின்னா ஒரே பக்கமாக கால் போட்டு உட்காருதல் அப்படின்னு அர்த்தம். இந்த பேர் வாயிலேயே நுழையல, இது எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? இதை கொஞ்சம் ஃபார்மலாக சொல்லணும்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரொனவுன்ஸ் திஸ் நேம், இல்லைனா இட் இஸ் டிஃபிகல்ட் டு சே திஸ் நேம் அப்படின்னு சொல்லணும். இல்லை இதையே இன்ஃபார்மலாக சொல்லணும்னா, த நேம் இஸ் அ மவுத்ஃபுல் அப்படின்னு சொல்லணும். மவுத்ஃபுல் அப்படின்ற வார்த்தைக்கு 3-4 மீனிங்ஸ் இருக்கு. அதில் ஒன்று a word or phrase that is difficult to pronounce. இதுக்கு சரியான உதாரணம் அல்பேனியா மொழியில் இருக்கிற அன்னை தெரசா அவர்களுடைய இயற்பெயர் ஆன்யஸ் கவுஞ்சே போயாஜியூ. இதுதான் அன்னை தெரசாவுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு வச்ச பேர். They are fans of that movie star. They are loyal fans of that movie star. They are obsessive fans of that movie star. இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? They are fans of that movie star அப்படின்னா அந்த மூவி ஸ்டாரை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். They are loyal fans of that movie star அப்படின்னா அந்த மூவி ஸ்டாரை மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். இங்கே இந்த லாயல் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக ரியல், ட்ரூ, பிக், டிவோட்டட் அப்படின்னும் யூஸ் பண்ணலாம். They are obsessive fans of that movie star அப்படின்னா அந்த மூவி ஸ்டாரை வெறித்தனமாக பிடிக்கும். அதாவது யாராவது அந்த மூவி ஸ்டாரை பற்றி தப்பாக சொல்லிட்டா அவ்வளோதான், அடிதடி தான், வெட்டுக்குத்து தான். இப்படிப்பட்ட மனநிலை, அதாவது தனக்கு பிடித்த ஸ்டார்ஸ் மேலே வெறித்தனமான அன்பு வைக்கிறத மெடிக்கல் லாங்குவேஜில் செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஸ்டார்ஸை கடவுளாக வணங்கும் ஒரு முரண்பாடான மனநிலை. மேகம் இருட்டிட்டே வருது, நீ எதுக்கும் கொடை எடுத்துட்டு போறது நல்லது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? The sky grows dark. You had better take an umbrella. இங்க had யூஸ் பண்றதால இது past tense இல்லைங்க, had better அப்படின்றது ஒரே எக்ஸ்பிரஷன். அதுக்கு மீனிங் should. டெஸ்க் மேல கூன் விழுந்து உட்காராத, நல்லா நிமிந்து உட்காரு. இதை இங்கிலீஷ்ல don't slouch at the desk, sit up straight அப்படின்னு சொல்லணும். திகச்சு போகிறதால சில நேரத்தில் நம்ம சொல்வோம், நான் வாயடைச்சு போயிட்டேன், எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல, எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு. இதை எப்படிங்க இங்கிலீஷில் சொல்கிறது? இதை ஐ ஆம் அட் அ லாஸ் ஃபார் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதுக்கான எக்ஸாம்பிள், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஐ வுட் பி ப்ரமோட்டட் ஆஸ் அ சீனியர் மேனேஜர் நோயிங் தட் ஐ வாஸ் அட் அ லாஸ் ஃபார் வேர்ட்ஸ். எனக்கு சீனியர் மேனேஜராக பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, அது தெரிஞ்சதும் வாயடைச்சு போயிட்டேன். நீங்க ஒரு மூவி பார்க்குறீங்க, அந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் உங்கள் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் அந்த மூவி பிடிக்கல, ரொம்ப நெகட்டிவாக கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கேட்க கேட்க உங்களுக்கே மூவி நல்லா இல்லை தான் போல அப்படின்னு ஒரு டவுட் வந்து நீங்களும் அவங்களோட மனநிலைக்கு போய் மூவி நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதைத்தான் இங்கிலீஷில் மாஸ் மென்டாலிட்டி இல்லைனா மாப் மென்டாலிட்டி இல்லைனா ஹர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேர்ம்ஸோட இங்கிலீஷ் டெஃபினிஷன், when your thoughts, views and behavior are influenced by a large group of people around you. I had a bowl of lip smacking chocolate ice cream. lip smacking அப்படின்னா மிகுந்த சுவையுடைய இல்லைனா மிகவும் இனிமையான அப்படின்னு அர்த்தம். இதை வாசனைக்கும் சொல்லலாம். இதுக்கான உதாரணம்,
லிப் ஸ்மாக்கிங் அரோமா ஆஃப் ஃப்ரெஷ் காஃபி. போற வண்டிங்க கிட்ட கையை காமிச்சு லிஃப்ட் கேட்க முயற்சி பண்ணா. இது இங்கிலீஷ்ல she waved her arms at the passing traffic trying to hitchhike அப்படின்னு சொல்லுங்க. hitchhike அப்படின்னா லிஃப்ட் கேட்கறது.